ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன் ஃப்ரம் மயிலாடுதுறை. இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன் ஒர்க்குக்காக வேலை செய்கிற பசங்களை கூப்பிட்றதுக்காக நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஷீட்டு, அதாவது ஸ்டேஷனில் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. சுற்றிலும் வந்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் யாரும் போகக்கூடாதுன்றது தான் போட்டிருக்காங்கன்னு வேலை முடியல. இருந்தாலுமே வேலை முடிஞ்ச இடத்துலேருந்து 2 ஷீட்டு சரியான வேகத்தில் மேலேருந்து கீழே விழுந்துச்சு. பார்த்தோன்னே நமக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி ஆகிட்டு. ஏன்னா விழுந்ததும் கீழே சத்தம் கேட்டதும் அப்படி ஒரு சத்தம். ஆனால் பொதுமக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிக அளவில் இங்கே இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் ட்ரெயின் வந்துட்டு அதிகமாக வரல. அதனால பார்த்திங்கன்னா எல்லாம் டிக்கெட் எடுக்க தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் சேஃப்டியாக வந்துட்டு சுற்றிலும் கம்பு போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த சீட்டு விழுந்துச்சு. பார்த்தா நமக்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா நான் பக்கத்தில் தான் நின்னேன். இந்த சீட்டு விழுறதுக்கும் பக்கத்தில் ஒரு 10 அடி தள்ளி தான் நின்னேன். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு ஒர்க்கு முடிஞ்சாலுமே இன்கேஸ் வந்துட்டு நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். வேறு யாரும் வந்து நமக்காக நிற்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வச்சுட்டு போனாலும் யார் போனாலும் சரி, மயிலாடுதுறை மக்களுக்கு வந்துட்டு இந்த பதிவு, இவங்க வந்துட்டு ஓரமாக போய் நிற்காதீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சீட் இருக்கிற ஓரமாக போய் நிற்காதீங்க. அந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அந்த சுற்றிலுமே அந்த இடத்துல தான் போட்டிருக்காங்க. மழையில் ஊறி தான் அந்த சீட்டு வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. மேலே லீக்கேஜ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் அங்கே தண்ணி நின்றுச்சுன்னா அந்த சீட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வந்துட்டு எல்லாம் சேஃப்டியாக இருங்க. ஒவ்வொரு சீட்டுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு. நான் வந்துட்டு ஒரு சின்ன பீஸை எடுத்து பார்த்தேன். அந்த சின்ன பீஸு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது பெரிய சீட்டை நான் தூக்கி பார்த்தேன். அந்த வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த சீட்டு விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு யார் மேலே விழுந்தாலும் வந்துட்டு உயிரே போயிடும். டெஃபினட்டாக உயிர் போயிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஜனங்க அங்கே இருக்கக்குள்ளார பார்த்து போகணும். நம்ம இந்த சுற்றிலும் வந்துட்டு சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் ஒர்க்கு முடியல. இருந்தாலுமே ஒர்க்கு முடிஞ்ச இடத்துல சென்ட்ரு பீஸ்லேருந்து தான் இது விழுந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு மேற்கொண்டு சேஃப்டி பண்ணுவாங்களான்றது இது தெரியல. ஏன்னா பார்க்குற ஜனங்களுக்கு தெரியாது. அங்கே மேலே ஒயிட் ஏற்றிட்டாங்கன்னா சுத்தமாக தெரியாது. சென்ட்ரலில் நிற்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரலில் நிற்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. போட்டு விட்டேன். நம்ம பிஸ்னஸ்க்காக தான் அடிக்கடி இந்தமாரி டெக்கரேஷன் நம்மளுடைய வீடியோ போடுவோம். ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான். அவங்களுடைய ஒர்க்கு சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. நம்ம சேஃப்டியாக இருந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதேமாரி வந்துட்டு நிர்வாகம் வந்துட்டு ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பக்காவாக போட்டுருவாங்க. இந்தமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுன்றதுக்காக, சப்போஸ் மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி போய்ட்டு உள்ளார நிற்கிறது, கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து நிற்கிறது, அது வேணான்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி எங்கெங்கே வந்துட்டு இந்தமாரி போட்டிருக்காங்களோ அங்கே போய் சேஃப்டி இல்லாமல் யாரும் நிற்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ்.